கிருஷ்ணருடைய இரண்டாவது மனைவி சத்யபாமா தான் மிகவும் அழகானவள், செல்வம் படைத்தவள் அப்படின்னு கர்வம் கொண்ட ஒரு பெண். ஒரு முறை கிருஷ்ணருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் கிருஷ்ணரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத எல்லாருக்கும் காட்ட நினைக்கிறா. அதனால துலாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைக்கு எடை தங்கம் விநியோகம் செய்ய முடிவு செய்கிறா. இதை பார்க்க மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. கிருஷ்ணர் ஒரு பக்க தராசில உட்கார்ந்து இருக்க, கிருஷ்ணருடைய எடை எவ்வளவு இருக்கும்னு ஓரளவு கணிச்சு அதுக்கேற்ற தங்கத்தை கொண்டு போய் மறுபக்க தராசில வைக்க அது கொஞ்சம் கூட நகரவே இல்லை. கிருஷ்ணருடைய எடை அதிகரிச்சுட்டே போக சத்யபாமா தாங்கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் பணியாட்கள் மூலம் வரவழைச்சு தராசில வைக்கிறா. அப்போவும் துலாபாரம் நகரவே இல்லை. இது பாமாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. அவகிட்ட இதுக்கு மேல தங்கமே இல்லை. உடனே அழ ஆரம்பிச்சிடுறா. ருக்மணி மேல எப்பவும் பிரச்சனையும் பொறாமையும் கொண்ட பாமா ருக்மணி கிட்ட நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க, ருக்மணி துளசி செடியிலிருந்து 3 இலைகளை எடுத்துட்டு வந்து துலாபாரத்துல வைக்க கிருஷ்ணர் உட்கார்ந்திருந்த தட்டு மேல போகுது. இதை பார்த்த சத்யபாமா தன் தவற உணர்றா. கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது பொண்ணோ பொருளோ இல்லை, தூய்மையான பக்தியும் உண்மையான அன்புமே அவரை அடிமையாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.